மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும். மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை, துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது. நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும். அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னாரு. இந்த கிராமத்தில் பசங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் குளம், ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும். ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால என்ன பண்ணோம், 4 குடம் எடுத்துமே குடத்து மேலே குடம் அடிக்கணும், இடுப்பில் ஒன்று எடுத்துன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வர்றதுங்க. விழாது. நம்ம என்ன இவ்வளோண்டு பொருளை எடுத்து வச்சா கீழே போட்டு உடச்சிடுவோம். ஏன் விழாது அப்படின்னா, எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு அந்த குடத்து மேலேயே நிற்குதான். அதனால அது அசையலடா. அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துறா. அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துரு விடான்னு. அதனால துறவரமா இல்லறமான்றது இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான். துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துருமா? இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மனம் எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க, ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத.